பாஜகவிலிருந்து விலகி நடிகர் பாண்டி ரவி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார். புதுச்சேரியை சேர்ந்த நடிகர் மற்றும் சமூக சேவகருமான பாண்டி ரவி சமீபத்தில் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகிய நிலையில் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார். இந்த இணைப்பு நிகழ்வு தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புசியானந்த் தலைமையில் கட்சியின் தலைமை அலுவலகமான பனையூரில் நடைபெற்றது. இந்நிகழ்வின் போது தமிழக அமைச்சர்களான ஆதவ் அர்ஜுனா மற்றும் ராஜ்மோகன் ஆகியோருடன் இருந்தனர். மேலும் இந்த இணைப்புக்கு பிறகு அங்கு இருந்த மூத்த அமைச்சர்கள் செங்கோட்டையன் மற்றும் நிர்மல்குமார் ஆகியோரிடம் நடிகர் பாண்டி ரவி ஆசீர்வாதம் பெற்று தனது புதிய அரசியல் பயணத்தை தொடங்கினார். நடிகர் பாண்டி ரவி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு முக்கிய அங்கமாக செயல்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவரது அரசியல் அனுபவமும் சமூக சேவையும் கட்சியின் வளர்ச்சிக்கு வலு சேர்க்கும் என நிர்வாகிகள் தெரிவித்தனர். மஞ்சள் இல்லத்தரசிகளுக்கான 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்குவதற்கான கோப்பு நிதி இல்லாத சூழ்நிலையில் மீண்டும் திரும்பியுள்ளது. புதுச்சேரியில் மஞ்சள் ரேஷன் கார்டு வைத்துள்ள இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி சட்டசபையில் அறிவித்திருந்தார். கடந்த ஆட்சியின் இறுதி வரை இதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டும் அதை நடைமுறைப்படுத்த முடியவில்லை. மீண்டும் கூட்டணி அரசு ஆட்சி பொறுப்பேற்றதும் தனது வாக்குறுதியை நிறைவேற்றும் விதமாக இத்திட்டத்திற்கான கோப்பினை முதல்வர் ரங்கசாமி நிதித்துறைக்கு அனுப்பி வைத்தார். நிதித்துறை அதிகாரிகள் இந்த கோப்பினை பரிசீலித்த பின் போதிய நிதி ஆதாரம் இல்லாததை சுட்டிக்காட்டி மீண்டும் முதல்வருக்கே தற்போது திருப்பி அனுப்பியுள்ளனர். முதல்வரை நேரில் சந்தித்த அதிகாரிகள் இதற்கான நிதி நெருக்கடி குறித்து விளக்கம் அளித்துள்ளனர். அதிகாரிகள் கோப்பை திருப்பி அனுப்பிய போதிலும் தகுதி வாய்ந்த அனைத்து மஞ்சள் கார்டு இல்லத்தரசிகளுக்கும் 1000 ரூபாய் வழங்கியே தீர வேண்டும் என்பதில் முதல்வர் ரங்கசாமி உறுதியாக இருக்கின்றார். இதன் காரணமாக மாற்று திட்டங்கள் மற்றும் நிதி திரட்டும் வழிகள் குறித்து தீவிர ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. புதுச்சேரி காமராஜ் நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிருஷ்ணா நகர் 15வது குறுக்கு தெருவில் காலிமனை ஒன்று உள்ளதாகவும் அதில் ஏராளமான விஷ பாம்புகள், பூரான், தேள் ஆகியவை மழை காலங்களிலும் வெயில் காலங்களிலும் அருகில் இருக்கும் குடியிருப்பு பகுதிக்குள் வருவதாகவும் இதனால் அங்கு விளையாடும் குழந்தைகள் மிகவும் அச்சம் அடைந்துள்ளதாகவும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏவுமான சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு மக்கள் புகார் தெரிவித்தனர். உடனடியாக இன்று ஆட்கள் அனுப்பப்பட்டு ஜேசிபி இயந்திரம் மூலம் இந்த இடத்தினை சுத்தம் செய்தனர். இதனால் அப்பகுதியில் மக்கள் சந்தோஷமடைந்த லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏவுமான சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர். திருநள்ளாற்றில் 60 வயதிற்கும் மேற்பட்ட முதியோர்களுக்கு சமூக நலத்துறை சார்பில் போர்வை மற்றும் காலணிகளை அமைச்சர் ராஜசேகரன் வழங்கினார். புதுச்சேரி மாநில சமூக நலத்துறை மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் உள்ள 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு போர்வை மற்றும் காலணிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட சுமார் 5000க்கும் மேற்பட்ட முதியோர்களுக்கு போர்வைகள் மற்றும் காலணிகள் வழங்கப்பட உள்ளது. முதற்கட்டமாக சுமார் 200 பேருக்கு முதியோர்களுக்கு அமைச்சர் ராஜசேகரன் போர்வை மற்றும் காலணிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை உதவி இயக்குநர் சுந்தரம், மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை குழந்தைகள் நலத்திட்ட அதிகாரி கிருஷ்ணவேணி, பாஜக தொகுதி தலைவர் பாலமுருகன் மற்றும் 200க்கும் மேற்பட்ட பயனாளிகள் கலந்து கொண்டனர். கோட்டக்குப்பம் ரவுண்டானா அருகே கத்தியுடன் சுற்றித் திரிந்த 2 போலீசார் கைது செய்தனர். கோட்டக்குப்பம் ஈசிஆர் சாலை பகுதியில் கோட்டக்குப்பம் சப் இன்ஸ்பெக்டர் நவநீத கிருஷ்ணன் தலைமையில் போலீசார் நேற்று காலை ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது கோட்டக்குப்பம் ரவுண்டானா அருகே வந்த இருசக்கர வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தனர். அப்பொழுது பைக்கில் வந்த 2 வாலிபர்களை பிடித்து விசாரித்தனர். அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததை அடுத்து வாலிபரை தீவிர சோதனை செய்தனர். அப்பொழுது அவர்கள் வந்த இருசக்கர வாகனத்தையும் சோதனை செய்தனர். அதில் பட்டாக்கத்தி ஒன்று மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவர்களை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர்கள் கோட்டக்குப்பம் மரைக்காயர் தெரு 2வது குறுக்கு தெருவை சேர்ந்த முகமது சித்திக் மகன் ஹஜ்ஜி முகமது மற்றும் புதுச்சேரி வில்லியனூர் சுல்தான்பேட்டை ராஜாநகர் பகுதியைச் சேர்ந்த உசேன் மகன் சாகுல் அமீத் என்பதும் தெரியவந்தது. இதையடுத்து ஹஜ்ஜி முகமது மற்றும் சாகுல் அமீத் ஆகிய 2 மீதும் ஆயுத சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். புதுச்சேரியில் தாவேகாவுடன் கூட்டணி குறித்து இதுவரை முடிவு செய்யவில்லை. அவர்கள் அழைத்தால் அது பற்றி பேசி முடிவு எடுக்க தயாராக இருப்பதாக காங்கிரஸ் தலைவர் MP வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மத்திய அரசு நீட் தேர்வால் இதுவரை 18க்கும் மேற்பட்டவர்கள் மாணவிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசின் சரியான அணுகுமுறை இல்லாததே உயிரிழப்பிற்கு காரணம் என்று குற்றம் சாட்டினார். நீட், JEE தேர்வுகள் மாணவர்களுக்கு ஒரு பயத்தை உருவாக்கக்கூடிய தேர்வாகத்தான் உள்ளது. மத்திய அரசாங்கம் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை 1.4 லட்சம் கோடி ரூபாய் செலவு செய்கிறது. ஆனால் நீட் தேர்வுக்கு மட்டும் 1.32 ஆயிரம் கோடி ரூபாய் செலவு செய்கிறது.
மத்திய அரசு கல்விக்கு செலவு செய்யும் தொகையை விட நீட் தேர்வுக்கு செலவு செய்யும் தொகை அதிகம் என்று குறிப்பிட்டார். மாணவர்கள் மாற்றம் வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அந்த மாற்றத்தை எவ்வாறு உருவாக்க வேண்டும் என்பதுதான் ஆட்சியாளர்களுக்கு தெரியவில்லை. அதனால் மாணவர்கள் உயிரை மாய்த்துக் கொள்கிறார்கள். எனவே நீட் தேர்வு அமைப்பையே மாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியில் தாவேகாவுடன் கூட்டணி குறித்து இதுவரை முடிவு செய்யவில்லை. அவர்கள் அழைத்தால் அது பற்றி பேசி முடிவு செய்வோம் என்று எம்பி வைத்தியலிங்கம் தெரிவித்தார். கரிக்கலாம்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 100% தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு விவசாயிகள் பாராட்டினர். புதுச்சேரி மாநிலம் கரிக்கலாம்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்றுள்ளது. இப்பள்ளியை பாராட்டும் விதமாக அப்பகுதியில் உள்ள விவசாயிகள் ஒன்று திரண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா நடத்தினர். இதில் பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளை பாராட்டி ஊக்கத்தொகையும் வழங்கினார்கள். பள்ளியில் 100% தேர்ச்சி பெற்றதை கொண்டாடும் விதமாக அங்கே பணிபுரிந்த ஆசிரியர்களும் கௌரவிக்கப்பட்டு நன்றி தெரிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் துணை முதல்வர் சித்ரா முன்னிலையிலும் விவசாயிகள் ராஜாராம், சங்கர், காத்தவராயன், ஜெயக்குமார், குப்புசாமி, ராஜா ஆகியோர் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரியில் 3 பேர் மோசடி கும்பலிடம் 1,88,000 ரூபாயை இழந்துள்ளனர். லாஸ்பேட்டையை சேர்ந்தவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் தங்களுடைய கிரெடிட் கார்டு ரிவார்ட் பாயிண்டை பணமாக மாற்றித் தருவதாக கூறியுள்ளனர். அதை நம்பி அவரது கார்டு விவரங்கள் அனைத்தையும் மர்ம நபரிடம் தெரிவித்துள்ளார். அதன் பின் அவரது வங்கிக் கணக்கில் இருந்து 1,84,948 ரூபாயை மர்ம நபர்கள் எடுத்து ஏமாற்றியுள்ளனர். இதேபோல சொக்கநாதன்பேட்டையை சேர்ந்தவர் 1,400 ரூபாயும், தவளக்குப்பத்தை சேர்ந்தவர் 2,362 என 3 பேர் சைபர் மோசடி கும்பலிடம் 1,88,710 ரூபாயை எழுந்துள்ளனர். இதுகுறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் இருந்து ஏர்போர்ட் மற்றும் லாஸ்பேட்டை பகுதிகளுக்கு செல்லும் சாலையோர போலீசார் தடுப்பு கட்டை அமைத்து தடுத்ததை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி நகரத்தின் முக்கிய பகுதிகளாக பாக்கமுடையான்பேட், லாஸ்பேட்டை, ஏர்போர்ட், புதுப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் 20க்கும் மேற்பட்ட பள்ளி, கல்லூரி மற்றும் அரசு நிறுவனங்கள் இயங்கி வருகிறது. பள்ளிக்கு மற்றும் கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் வேலை நிமித்தமாக செல்லும் பொதுமக்கள் ஆகியோரும் கிழக்கு கடற்கரை சாலையை கடந்து கொக்கு பார்க் சிக்னல் வழியாகத்தான் செல்ல வேண்டும். அந்த பாதையை போலீசார் எந்தவித முன் அறிவிப்புமின்றி தடுப்பு கட்டைகளை அமைத்து தடுத்ததால் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் வேலை நிமித்தமாக செல்லும் பொதுமக்கள் செல்ல முடியாமல் கடுமையான அவதிக்கு ஆளாகினார்கள். இதனால் கொக்கு பார்க் சிக்னலில் பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனையடுத்து வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் தடுப்பு கட்டையை உடனடியாக அகற்ற வேண்டும் என வலியுறுத்தி கிழக்கு கடற்கரை சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசாருடன் பொதுமக்கள் கடுமையான வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். ஆனாலும் தடுப்பு கட்டைகள் அகற்றப்படவில்லை. தொடர்ந்து போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் பொறுமையை இழந்து அவர்களாகவே தடுப்பு கட்டையை அகற்றிவிட்டு வழியை ஏற்படுத்தினார்கள். இதனால் சிறிது நேரம் அங்கு பரபரப்பு நிலவியது. காரைக்கால் தலத்தெரு தூய அந்தோணியார் ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. காரைக்கால் மாவட்டம் காரைக்கால் வடக்கு தொகுதிக்கு உட்பட்ட தலத்தெரு பகுதியில் தூய அந்தோணியார் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தின் ஆண்டு திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடியேற்றத்தை ஒட்டி கோட்டுச்சேரி பங்கு தந்தை ஆரோக்கிய சந்த் ராபர்ட் அவர்களால் மந்திரிக்கப்பட்ட தூய அந்தோணியார் உருவம் பொறிக்கப்பட்ட கொடி தலத்தெரு பகுதியின் பல்வேறு வீதிகளில் வலம் வந்து தெய்வ மன்றாட்டுகளுடன் வான வேடிக்கைகளுடன் தூய அந்தோணியார் கொடி ஏற்றப்பட்டது. கொடி ஏற்றும் பொழுது இசைக்கப்பட்ட தூய அந்தோணியார் பாடல் அங்கிருந்து கிறிஸ்தவர்களின் மனத்தை உருக செய்தது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சி நாளாக வரும் 23ஆம் தேதி அலங்கார தேர்பவனி நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து 24ஆம் தேதி கொடி இறக்கத்துடன் தூய அந்தோணியார் ஆலய திருவிழா நிறைவடைகிறது. இந்த கொடி ஏற்ற நிகழ்ச்சியில் தலத்தெரு கிராம முக்கியஸ்தர்கள், கிராமவாசிகள் உள்ளிட்ட ஏராளமான பங்கு மக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஊசுடு தொகுதியின் பல்வேறு இடங்களில் தாவேகா வேட்பாளர் சரவணகுமார் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் 52வது பிறந்தநாளை முன்னிட்டு ஊசுடு தொகுதியின் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக தொகுதி நிர்வாகிகளின் ஏற்பாட்டில் ஊசுடு தொகுதியின் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் சரவணகுமார் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் சுசாந்திகா ஏற்பாட்டில் தொண்டமானத்தம் சமுதாய நலக்கூடத்தில் மகளிர்களுக்கு புடவைகள் மற்றும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் தொகுதி தலைமை நிர்வாகிகள், அணி தலைமை நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள் மற்றும் கழக தோழர்கள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் கிராமத்தில் அருணாச்சலம் என்கிற முரளி ஏற்பாட்டில் சமபந்தி விருந்து அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து குருமாம்பேட் பகுதியில் பிரபு ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது. துத்திப்பட்டு பகுதியில் பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள், எழுது பொருட்கள் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. இதேபோல பத்துக்கண்ணு பகுதியில் முரளி ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தாவேகா நிர்வாகிகள், வழக்கறிஞர் விவேக், ஐயப்பன், லோகேஷ், ராஜ், கல்பனா உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
திருச்சிடம்பலம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் பிறந்தநாள் விழாவில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்கள், விளையாட்டு வீரர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டத்திற்கு உட்பட்ட திருச்சிடம்பலம் பஞ்சாயத்து ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் அவர்களின் பிறந்தநாள் விழா திருச்சிடம்பலம் பஞ்சாயத்து அலுவலகம் அருகே நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. மேலும் அதிக மதிப்பெண்கள் பெற்ற ஏராளமான மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகைகள் வழங்கி பாராட்டப்பட்டன. அத்துடன் இளைஞர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் வகையில் கிரிக்கெட் பேட், கிரிக்கெட் பந்துகள், வாலிபால், கால்பந்து, கேரம் போர்டு, செஸ் போர்டு உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டன. மகளிர்கள் சொந்த முயற்சியில் தைத்து வழங்கிய சிறுமிகளுக்கான ஆடைகளை ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் வழங்கினார். பிறந்தநாள் விழாவை ஒட்டி ஊர் முக்கியஸ்தர்கள், அரசியல் பிரமுகர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் திரளாக கலந்து கொண்டு ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசனுக்கு ஆளுயர மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரியில் இலவச மனைப்பட்டா வழங்க கோரி ஆதிதிராவிட இன மக்கள் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட கம்பளிக்காரன்குப்பம் கிராமத்தில் அரசுக்கு சொந்தமான இடத்தில் விளையாட்டு திடல் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியை சேர்ந்த ஆதிதிராவிட மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். கம்பளிக்காரன்குப்பம் பகுதியில் உள்ள அரசு நிலத்தை பல ஆண்டுகளாக ஆதிதிராவிட மக்களுக்கு இலவச மனை பட்டாவாக வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்ததாக போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். இந்த நிலையில் அந்த இடத்தில் ஜேசிபி இயந்திரம் மூலம் சுத்தப்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு விளையாட்டு திடல் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே பயனளிக்கும் வகையில் விளையாட்டு திடல் அமைக்க முயற்சி மேற்கொள்ளப்படுவதாகவும் இதன் மூலம் கிராமத்தில் ஜாதி மோதலை உருவாக்கும் சூழ்நிலை ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் ஆதிதிராவிட மக்கள் குற்றம் சாட்டினர். எனவே இதில் அரசு உடனடியாக தலையிட்டு நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள இலவச மனைப்பட்டா கோரிக்கைக்கு தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தி ஏம்பலம் மடுகரை பிரதான சாலையில் அப்பகுதி மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டம் காரணமாக அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. அதிகாரிகள் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதியில் உள்ள சாமிப்பிள்ளை தோட்டம் லெனின் நகரில் வாய்க்கால் அடைத்துக் கொண்டதாக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏயுமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு மக்கள் புகார் தெரிவித்தனர். உடனடியாக இன்று காலை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு வேலையாட்கள் அனுப்பப்பட்டு அடைத்திருந்த குப்பைகள், மண் கழிவு பொருட்கள் அகற்றப்பட்டது. பிரச்சனையை சரி செய்து தந்தமைக்காக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏயுமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு மக்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை செயலாளர் திருமா நம்பி பிறந்தநாளை முன்னிட்டு மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை செயலாளர் திருமா நம்பியின் 50வது பிறந்தநாள் விழா ஊசுடு தொகுதி சேதராப்பட்டில் நடைபெற்றது. மாநில முதன்மை செயலாளர் அரிமா தமிழன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் கேக் வெட்டி பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் மாநில, மாவட்ட மற்றும் தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விழா ஏற்பாடுகளை சேதராப்பட்ட முகமை சேர்ந்த தமிழ் வளவன், செல்வகுமார், வழக்கறிஞர் முனுசாமி, தவமணி, தயாளன் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். மேலும் ஊரின் பெரியவர்கள் மற்றும் பெண்கள் உள்ளிட்ட பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்.